முரசு அல்ஹஜ் EM நாகூர் அனிஃபா நூற்றாண்டு விழா முன்னிட்டு நினைத்தாலே இணைக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நஜ்முதீன் அவர்கள் மெகாதிரிஜிகள் உரிமையாளர் அன்புக்குரிய பஷீர் அண்ணன் அவர்கள், துறைமுகம் ராக்கி அவர்கள், ஆசிப் இறையன்பன் அவர்கள், நீங்க சடனா இசை முரசு அல்ஹஜ் EM நாகூர் அனிஃபா நூற்றாண்டு விழா முன்னிட்டு நினைத்தாலே இணைக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு செய்கிறேன். உங்களைப் போல நானும் நண்பர் இறையன்பன் புத்தூர் சகோதரருடைய இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்தவர். பொதுவாக அவருடைய
இசையை கேட்டு அதில் தன்னை மறந்து அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பல பேரில் நானும் ஒருவன். அதை அவரை பாராட்டுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. அருமை அண்ணன் நாவூர் அணிவாண்டவர்களோடு 40-50 ஆண்டுகளாக என்னுடைய தொடர்பு உண்டு. அவர்களுடைய பாடல், அவருடைய ஒவ்வொன்றையும் ரசித்து அவரோடு பயணித்தவன் நான், நேரடியாக கேட்டவன் நான். எங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போய் சென்ற இடத்திலெல்லாம் நானும் போய் அதை கண்டவன் நான். ஆக அடிப்பாண்டவர்களுடைய பாடலை தொடர்ந்து சகோதரர் இறையன்பன் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பது ஏதோ அவருக்கு புதிய ஒரு துறப்பு தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது போலவும், இப்போ அடிவாண்ணன் நம்மை விட்டு மறையவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், காலமெல்லாம் வாழ வேண்டும் என்ற உணர்வை இவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் இவருடைய பாடலை கேட்டபோது அன்று நான் எம்பியாக இருந்தேன். என்னுடைய சம்பளம் அன்று 16,000 ரூபாய். அதுதான் என்னிடத்திலே இப்பொழுது இருந்தது. அதனை அவருக்கு அளித்து இசைமுறை இறையன்பன் தோன்றியிருக்கிறார். ஆக அவருக்கு என்னுடைய 1 மாத சம்பளத்தை கொடுத்து இன்று முதல் இசை முரசு என்று அண்ணன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் இவரை இஸ்லாமிய இசை அரசு என்றால் பொருத்தமாகும் என்று அப்பொழுது நான் சொன்னேன். இப்பொழுது இன்றைய தினத்தில் அவரை பாடலாம் நான் கேட்டிருக்கிறோம். அண்ணன் திக்கு திகாங்கம் கூடி போன்ற அந்த பாடல் அவரை பாடியதையும் நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாடலுடைய பொருளும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாடலுடைய பொருள் மட்டுமல்ல, அர்த்தம் மட்டுமல்ல, அதில் ஊறி இருக்கிற ஞானத்தையும் அதில் இருக்கிற ஆன்மீக தத்துவத்தையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அண்ணன் நாவூர் அடிவா தொடர்ந்து பாடியிருந்திருக்கிறார். அந்த பாடலை தொடர்ந்து நான் கேட்டதுண்டு, ரசித்ததுண்டு. இன்றைய தினத்தில் சகோதரர் இறையன்பன் பாடிய போது அண்ணனே வந்து பாடி உயிர் பெற்று வந்து விட்டாரா, அல்லது அண்ணனுடைய பிறப்பாக அவருடைய மறுபிறப்பாக இன்னொருவர் நம்மளிலே தோன்றிவிட்டாரா என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த அற்புதமான பாடலை கேட்ட பிறகு இஸ்லாமிய இறை அரசு என்று அப்பொழுது நான் சொன்னேன். இன்றிலிருந்து இவரை இஸ்லாமிய இசை சக்கரவர்த்தி என்று சொல்லலாம் என்று தோன்றியது. இல்லாமல் அல்லாஹ்வுடைய பெருங்கருணை கொண்டு இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் வாழ வேண்டும். ஆக இஸ்லாமிய மார்க்கம் சமுதாயம் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் மூலமாக நல்லிணக்கத்தையும் நாம் எல்லாம் ஒரு சகோதர சகோதரி என்ற உணர்வையும், நாம் அத்தனை பேரும் குருதாய் மக்களுக்கு பிறந்தவர்கள் என்ற உணர்வையும், நாம் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு நாம் மனிதர்கள் என்ற உணர்வையும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த பாடலிலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல பாடலை தொடர்ந்து பாடி மக்களை எழுச்சி ஏற்பட செய்து மக்களுக்கு உணர்வை தூண்டி அறிவை பெருக்கி ஞானத்தை பரவி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களை இன்று முதல் இசை சக்கரவர்த்தி அழைப்பதை பெருமைப்படுகிறேன். அவர் வாழ்க, வளர்க, வெல்க, நாடும் ஊரும் உலகமும் போற்றக்கூடிய வகையில் வாழ்க, வெல்க, வளர்க என்று கூறி நினைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாண்டியாரம் தான் இருக்கப்பட்டேன், 1000 தான் கொடுத்துருப்பேன். கூட இருக்கிறதுக்காக கொடுக்குறது அது சகோதரியை பாண்டார் அவருக்கும் இப்போது நம்முடைய
ஜே ரஃபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்து நம்ம தமீம் அன்சாரி அவர்களுக்கு தமீம் அன்சாரி அவர்களுக்கு தாயல் தர்வேஷ் அவர்களுக்கு நஜ்முத்தீன் நஜ்முதீன் அவர்கள் மெகாதிரிஜின் உரிமையாளர் அன்புக்குரிய பஷீர் அண்ணன் அவர்கள், துறைமுகம் ராக்கி அவர்கள், ஆசிப் இறை என்பவர்கள், நீங்க சடனா போட்டனால